பாத்தீங்கன்னா விசிகேவை சேர்ந்த வன்னியரசு. அவர் இன்னைக்கு டிவிக்கு அமைச்சரவையில அமைச்சரா பொறுப்பேற்றிருக்காரு. இவர் அமைச்சரா பொறுப்பேற்ற உடனே ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, அரசாங்கத்தை நோக்கி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. மக்களுக்கான கோரிக்கையா இல்ல அவருடைய சமுதாயத்துக்கான கோரிக்கையான்னு பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கிடையாதுங்க, ஒரு வெங்காயம் கிடையாது. படிக்கிறேன் கேளுங்க, நீங்களே காரி துப்புவீங்க. நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பரோல் வழங்க வேண்டும். எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா? தப்பு பண்ணவனா குற்றவாளியா பார்க்காம இவன் இஸ்லாமியனா இவன் ஹிந்துவா கிறிஸ்டினா அப்படின்னு என்ன கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஆனா இவனுங்க பிஜேபியை பார்த்து பிஜேபி மதவாத கட்சி அடிப்படைவாத கட்சி அப்படின்னு வெக்கமே இல்லாம கூச்ச நாச்சமே இல்லாம பேசுவாங்க. ஆனா உண்மையிலேயே மதவாத கட்சி அப்படின்னா இந்த விசிகே தான், இந்த வன்னியரசு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சராக வேலை இருக்காருங்க. அமைச்சர் அப்படிங்கிற உயரிய பதவியில் இருந்துக்கிட்டு இந்த மதத்துக்காரவங்களும் ஜெயிலில் இருக்கிறாங்க. அவன் குண்டு வச்சுட்டு போனானா, பெண்களுக்கு எதிரான வன்முறை பண்ணிட்டு போனானா, எதை பற்றியும் இவனுங்களுக்கு கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. அவங்கள வெளியில் விடணும் அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக நமக்கு ஓட்டு கிடைக்கும் பாருங்க, அதன் மூலமாக நமக்கு காந்தி நோட்டு கிடைக்கும் பாருங்க. அந்த ஒரே எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்கு. தமிழக அரசியல் எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா?